அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் இது வரைக்குமே அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து ஃபஸ்ட்டே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டாக வந்து பேச போகிறோம். இதில் வந்து இந்தியா அளவில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, தமிழகம், கேரளா, சத்தீஸ்கர், அதுக்கு கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, எத்தனை ஷோஸ் வந்து கிடைச்சிருக்கு, தமிழகத்தில் எத்தனை ஷோஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க, இதில் வந்து எத்தனை ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகியிருக்கு, எத்தனை டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு, இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலான ரிப்போர்ட் வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. கரெக்டாக சாட்டர்டே நைட்டு 12:04 வந்து அஃபிஷியலாக தமிழகத்தில் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் தமிழ் திரைப்படங்கள் அட்வான்ஸ் புக்கிங் வந்து ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து விடாமுயற்சிக்கு ஓப்பன் பண்ணது வந்து லைக்கா நிறுவனத்தோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா கர்நாடகாவுக்கு வந்து அடுத்த நாள் சண்டே மதியம் கரெக்டாக 12:05 வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கேரளா, பெங்களூர், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓப்பன் பண்ணாங்க. இப்போ மொத்தமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, மொத்தமாக வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தலாம். மொத்தமாக வந்து தமிழகத்தில் மட்டுமே வந்து எத்தனை ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழகத்தில் மட்டுமே வந்து இது வரைக்கும் வந்து 4948 ஸ்க்ரீன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 ஸ்க்ரீன், ரவுண்டாக வந்து 5000 ஸ்க்ரீன்ஸில் வந்து ஃபஸ்ட் டே மட்டுமே விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆகுது. இதில் ஸ்பெஷல் ஷோவும் அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. இதைத் தொடர்ந்து இந்த 4948 ஷோவில் வந்து எத்தனை டிக்கெட் வந்து ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3,98,782 டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. ஃபஸ்ட் டே கலெக்ஷன், ஃபஸ்ட் டே மட்டுமே வந்து 3,98,000, கிட்டத்தட்ட 4 லட்சம் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்தியா அளவில் வந்து இந்த திரைப்படம் வந்து எத்தனை ஷோஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது நார்த் இந்தியா இல்லாமல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நார்த் இந்தியா இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 8000 ஷோஸ் மேலே வந்து ஒதுக்கியிருக்காங்க. நார்த் இந்தியா எல்லாமே வந்து 8000 ஷோஸ் மேலே வந்து ஒதுக்கியிருக்காங்க. தமிழகத்தில் 5000 ஷோஸ், அதுக்கப்புறமா வந்து கேரளா, கர்நாடகா எல்லாமே சேர்த்து வந்து 8000 ஷோஸ் வந்து ரவுண்டாக வந்து வருகிறது. ஸோ வந்து இப்போ வந்து இந்தியா அளவில் மட்டுமே விடாமுயற்சி திரைப்படம் ஃபஸ்ட் டே அட்வான்ஸ் புக்கிங் முதல் நாள் அந்த ஃபஸ்ட் டே February 6 எத்தனை டிக்கெட் சோல்டான வச்சு கணக்கு எடுத்திருக்காங்க. 7,23,000 3 லட்சம் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. 7,23,000 கோடி வந்து வசூல் வந்து ஆகியிருக்கு. அடுத்த ரிப்போர்ட் வந்து பேசலாம். இப்போ வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து கரெக்டாக 5.5 லட்சம் வந்து வசூல் வந்து பண்ணியிருக்கு ஃபஸ்ட் டே. அஸ்ஸாமில் வந்து 4000 வெறும் 4000 வசூல் செய்திருக்கு. சத்தீஸ்கரில் 4000, கோவாவில் வந்து 8000, குஜராத்தில் வந்து 49,000, கர்நாடகாவில் வந்து 84 லட்சம் வந்து வசூல் செஞ்சுருக்கு. கேரளாவில் வந்து 14 லட்சம் வந்து வசூல் செய்திருக்கு. இது வந்து ஃபஸ்ட் டே ரிப்போர்ட். மத்திய பிரதேசத்தில் வந்து 3000 வசூல் செய்திருக்கு. மகாராஷ்டிராவில் வந்து 2 லட்சம் வந்து வசூல் செய்திருக்கு. ஒடிசாவில் வந்து 31,000 வசூல் செஞ்சுருக்கு. பஞ்சாபில் வந்து 12,000 வசூல் செஞ்சுருக்கு. ராஜஸ்தானில் வந்து 1000 வந்து வசூல் செஞ்சுருக்கு. தமிழகத்தில் வந்து 6 கோடி வந்து வசூல் செஞ்சுருக்கு. தெலுங்கானாவில் வந்து 2 லட்சம் வந்து வசூல் செஞ்சுருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் வந்து 11,000 வந்து வசூல் செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் வந்து 640 டிக்கெட் 640 ரூபாய் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபாரில் வந்து 74,000 வந்து சில கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து 1 லட்சம் வந்து வசூல் வந்து செய்திருக்கு. மொத்தமாக வந்து இந்திய ரிப்போர்ட் படி வந்து 7 கோடி ரூபாய் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து விடாமுயற்சி திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது வந்து புக் மை ஷோ ரிப்போர்ட் படி வந்து 7 கோடி ரூபாய். ஆனால் இன்னும் கவுண்டர் டிக்கெட் வந்து இருக்குது. ஸோ வந்து 4000 ஷோஸ் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இந்த 4000 ஷோஸில் வந்து 3000 ஷோஸ் வந்து புக் மை ஷோவில் இருக்கும். மீது 1000 ஷோஸ் வந்து டிக்கெட் நியூ, அந்த மாதிரி பேடிஎம், அந்த மாதிரி இடத்துக்கு வந்து போயிடும். இன்னும் 1000 ஷோஸ் வந்து கவுண்டர் புக்கிங் வந்து இருக்கும். கவுண்டர் புக்கிங் இல்லாமல் டிக்கெட் நியூ அது இல்லாமல் பேடிஎம் புக் மை ஷோ இல்லாமல் புக் மை ஷோவில் மட்டுமே வந்து 7 கோடி ரூபாய் ஃபஸ்ட் டே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்கில். இன்னும் ஓவர்சீஸ் ரிப்போர்ட் வந்து வரலை. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் இது வரைக்குமே அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து ஃபஸ்ட் டே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டாக வந்து பேச போகிறோம். இதில் வந்து இந்தியா அளவில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, தமிழகம், கேரளா, சத்தீஸ்கர், அதுக்கு கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, எத்தனை ஷோஸ் வந்து
கிடைச்சிருக்கு, தமிழகத்தில் எத்தனை ஷோஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க, இதில் வந்து எத்தனை ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகியிருக்கு, எத்தனை டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு, இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலான ரிப்போர்ட் வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. கரெக்டாக சாட்டர்டே நைட்டு 12:04 வந்து அஃபிஷியலாக தமிழகத்தில் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் தமிழ் திரைப்படங்கள் அட்வான்ஸ் புக்கிங் வந்து ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து விடாமுயற்சிக்கு ஓப்பன் பண்ணது வந்து லைக்கா நிறுவனத்தோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறமா கர்நாடகாவுக்கு வந்து அடுத்த நாள் சண்டே மதியம் கரெக்டாக 12:05 வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கேரளா, பெங்களூர் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓப்பன் பண்ணாங்க. இப்போ மொத்தமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, மொத்தமாக வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தலாம். மொத்தமாக வந்து தமிழகத்தில் மட்டுமே வந்து எத்தனை ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழகத்தில் மட்டுமே வந்து இது வரைக்கும் வந்து 4948 ஸ்க்ரீன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 ஸ்க்ரீன், ரவுண்டாக வந்து 5000 ஸ்க்ரீன்ஸில் வந்து ஃபஸ்ட் டே மட்டுமே விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆகுது. இதில் ஸ்பெஷல் ஷோவும் அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. இதைத் தொடர்ந்து இந்த 4948 ஷோவில் வந்து எத்தனை டிக்கெட் வந்து ஃபில் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3,98,782 டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ஃபஸ்ட் டே மட்டுமே வந்து 3,98,000 கிட்டத்தட்ட 4 லட்சம் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இந்தியா அளவில் வந்து இந்த திரைப்படம் வந்து எத்தனை ஷோஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது நார்த் இந்தியா இல்லாமல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நார்த் இந்தியா இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 8000 ஷோஸ் மேலே வந்து ஒதுக்கியிருக்காங்க. நார்த் இந்தியா எல்லாமே வந்து 8000 ஷோஸ் மேலே வந்து ஒதுக்கியிருக்காங்க. தமிழகத்தில் 5000 ஷோஸ், அதுக்கப்புறமா வந்து கேரளா, கர்நாடகா எல்லாமே சேர்த்து வந்து 8000 ஷோஸ் வந்து ரவுண்டாக வந்து வருகிறது. ஸோ வந்து இப்போ வந்து இந்தியா அளவில் மட்டுமே விடாமுயற்சி திரைப்படம் ஃபஸ்ட் டே அட்வான்ஸ் புக்கிங் முதல் நாள் அந்த ஃபஸ்ட் டே February 6 எத்தனை டிக்கெட் சோல்டான வச்சு கணக்கு எடுத்திருக்காங்க. 7,23,000 3 லட்சம் டிக்கெட் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. 7,23,000 கோடி வந்து வசூல் வந்து ஆகியிருக்கு. அடுத்த ரிப்போர்ட் வந்து பேசலாம். இப்போ வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து கரெக்டாக 5.5 லட்சம் வந்து வசூல் வந்து பண்ணியிருக்கு ஃபஸ்ட் டே. அஸ்ஸாமில் வந்து வெறும் 4000 வசூல் செய்திருக்கு. சத்தீஸ்கரில் 4000, கோவாவில் வந்து 8000, குஜராத்தில் வந்து 49,000, கர்நாடகாவில் வந்து 84 லட்சம் வந்து வசூல் செஞ்சுருக்கு. கேரளாவில் வந்து 14 லட்சம் வந்து வசூல் செய்திருக்கு. இதை வந்து ஃபஸ்ட் டே ரிப்போர்ட். மத்திய பிரதேசத்தில் வந்து 3000 வசூல் செய்திருக்கு. மகாராஷ்டிராவில் வந்து 2 லட்சம் வந்து வசூல் செய்திருக்கு. ஒடிசாவில் வந்து 31,000 வசூல் செஞ்சுருக்கு. பஞ்சாபில் வந்து 12,000 வசூல் செஞ்சுருக்கு. ராஜஸ்தானில் வந்து 1000 வந்து வசூல் செஞ்சுருக்கு. தமிழகத்தில் வந்து 6 கோடி வந்து வசூல் செஞ்சுருக்கு. தெலுங்கானாவில் வந்து 2 லட்சம் வந்து வசூல் செஞ்சுருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் வந்து 11,000 வந்து வசூல் செஞ்சுருக்கு. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் வந்து 640 டிக்கெட் 640 ரூபாய் வந்து சோல்ட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபாரில் வந்து 74,000 வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து 1 லட்சம் வந்து வசூல் வந்து செய்திருக்கு. மொத்தமாக வந்து இந்திய ரிப்போர்ட் படி வந்து 7 கோடி ரூபாய் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து விடாமுயற்சி திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது வந்து புக் மை ஷோ ரிப்போர்ட் படி வந்து 7 கோடி ரூபாய். ஆனால் இன்னும் கவுண்டர் டிக்கெட் வந்து இருக்குது. ஸோ வந்து 4000 ஷோஸ் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இந்த 4000 ஷோஸில் வந்து 3000 ஷோஸ் வந்து புக் மை ஷோவில் இருக்கும். மீது 1000 ஷோஸ் வந்து டிக்கெட் நியூ அந்த மாதிரி பேடிஎம் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து போயிடும். இன்னும் 1000 ஷோஸ் வந்து கவுண்டர் புக்கிங் வந்து இருக்கும். கவுண்டர் புக்கிங் இல்லாமல் டிக்கெட் நியூ அது இல்லாமல் பேடிஎம் புக் மை ஷோ இல்லாமல் புக் மை ஷோவில் மட்டுமே வந்து 7 கோடி ரூபாய் ஃபஸ்ட் டே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்கில். இன்னும் ஓவர்சீஸ் ரிப்போர்ட் வந்து வரலை. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரிப்போர்ட். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?